அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்க்கும்போது பல்வேறு வகையில் இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தாங்க இருக்குது. அதாவது சுனாமி, புயல், சூறாவளி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்குது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா பூமியை தாக்கக்கூடிய சூரிய புயல் உருவாகி இருக்கிறதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சூரிய புயலின் காரணமாக ஜிபிஎஸ் முதல் மின்சாரம் வரைக்கும் மொத்தமாக போகிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையையும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்காங்க. இது குறித்த முழுமையான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனில் இருந்து வெடித்து கிளம்பிய சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்க இருக்கிறதாகவும் இதனால் மின்வெட்டு முதல் ஜிபிஎஸ் வரைக்கும் அனைத்து மின்சாதன பொருட்களும் பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கும் சூரியனின் காந்தப்புலம் மாறுங்க. இந்த மாற்றத்தின் போது சூரிய புயல் உருவாகும். இந்த புயல்கள் பூமிக்கு மிகவும் ஆபத்தானவையாக மாறுது. மே 14ஆம் தேதி இது போன்ற புயல் ஒன்று உருவாகியிருந்தது. இது மற்ற புயல்களை காட்டிலும் வலுவானதாகவே இருக்கு. இதற்கு X2.7 அப்படின்னு விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்காங்க. பார்ப்பதற்கு பறவையின் இறக்கை போலவே இருக்கிறதுனால பறவையின் இறக்கை என்றும் இதற்கு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த புயல் உருவான மே 14ஆம் தேதி அன்று ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் தற்காலிக வானொலி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த துண்டிப்பு 10 நிமிடங்கள் வரைக்கும் நீடிச்சிருக்கிறது. சரி, வெறும் 10 நிமிடங்கள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் அனைத்துமே கம்ப்யூட்டர் மூலம்தாங்க இயக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. 10 நிமிடங்களுக்கு இந்த மின் சாதனங்கள் செயலிழந்த அணுமின் நிலையங்களில் பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ராக்கெட் ஏவுறது போன்ற செயல்பாடுகளில் துல்லியம் முக்கியங்க. ராக்கெட் உண்டான பூமியின் இணைப்பு 10 நிமிடங்களுக்கு துண்டிக்கப்பட்டால் நிச்சயம் அந்த ராக்கெட் ஏவுதல் தோல்வியில தான் முடியும். இதைவிட ஆபத்தான விஷயம் விமான பயணங்கள் தான். விமானங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் முக்கிய பங்கு வகிக்குது. விமானங்கள் எங்கே இருக்குது, எங்கே போக வேண்டும், அருகில் இருக்கக்கூடிய விமானங்களுக்கான தொலைவு என்ன, எங்கே தரையிறங்க வேண்டும் உள்ளிட்டவை இந்த ஜிபிஎஸ் கருவிகளை நம்பித்தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஜிபிஎஸ் செயலிழந்தால் விமான விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரியான புயல்கள் செயற்கைக்கோள்களை பாதித்தா அவை செயலிழந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள்ள நுழைந்து நம் தலை மீது விழுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சூரிய புயல்களை ABC, M மற்றும் X என விஞ்ஞானிகள் வகைப்படுத்தி இருக்காங்க. இதில் Aல இருந்து C வரை இருக்கக்கூடிய புயல்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது பாட்டுக்கு வந்ததும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் சென்றுவிடும். M வகை புயல்கள் மிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். கடைசியாக இருக்கக்கூடிய X வகை புயல்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதனை உணர்ந்து கொண்ட நாசா சூரிய புயல்களை எதிர்கொள்ளவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்க தயார் நிலையில் இருக்கவும் விண்வெளி வானிலை அவசர பயிற்சியை நடத்தியிருக்காங்க. இந்த புயல்கள் பூமியினுடைய காந்த மண்டலத்தை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால எதிர்காலத்தில் பூமி பேரழிவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே பல்வேறு விஷயங்கள் வெளியாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரியனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூரிய புயல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூரிய புயல் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வரக்கூடிய நிலையில் இது நமது கிரகத்தை தாக்கினா பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும் வல்லுநர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாகவும் நாசா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நாம் வாழக்கூடிய இந்த
பால்வெளி மண்டலத்தில் பல மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்கு. இதில் சூரிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நேரடியாக நமது பூமியை பாதிக்கும். இதனால் ஆய்வாளர்கள் சூரிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து எச்சரிக்கைகளை விடுத்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படித்தான் தற்போது ஆய்வாளர்கள் சூரிய புயல் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சூரியனில் இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூரிய புயலானது விரைவில் இந்தியாவை தாக்கலாம் அப்படின்னும் அமெரிக்காவின் நாசா ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதனால் பார்க்கும்போது மின் சப்ளை தொடங்கி பல எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சூரிய புயல் அப்படிங்கிறது சூரியனில் ஏற்படக்கூடிய திடீர் வெடிப்புகள் ஆகும். இதை ஆங்கிலத்தில் சோலார் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய புயலின் போது அதில் இருந்த துகள்கள், ஆற்றல், காந்த புலங்கள் ஆகியவை மிகப்பெரிய அளவில் வெளியேறும். இது புயல் போல நம்மளுடைய பூமியை தாக்கும். அப்படி தாக்கும் போது இது தொலைத்தொடர்பு பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். சேட்டலைட்டுகள் மொத்தமாக முடங்கக்கூடிய அபாயமும் இருக்கிறதுங்க. இதனால இந்தியாவுக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தற்போது ஏற்படக்கூடிய சூரிய புயல் பூமியை சில நாட்களில் தாக்கும் அப்படிங்கிறதுனால இதை இந்திய ஆய்வாளர்கள் தீவிரமாக கண்காணித்தும் வந்துட்டு இருக்காங்க. இந்த சோலார் புயல் சேட்டலைட்டுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு செயற்கைக்கோள் ஆபரேட்டர்களுக்கு இஸ்ரேவும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. சூரிய புயல் நம்ம நெருங்கிறதுனால அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானதாகவும் இருக்கலாம். வல்லுநர்கள் இது தொடர்பாக கூறும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு இந்த சூரிய புயல் ஏற்பட்டது. இது மிகவும் வலிமையானதாகவே இருக்கு. அவை தற்போது பூமியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கு. இது நாம காந்த மண்டலத்தில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இருந்தாலும் இது பூமியை தாக்க சில நாட்கள் வரை ஆகும். அப்படிங்கிறதுனால நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பூமியில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இதனால் பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதே நேரம் உறுதியாக இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக சூரிய புயல் ஏற்படும் போது அது எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லுங்க. ஒருவேளை அது நம்மளுடைய கிரகத்தை தாக்கினா பூமியின் காந்தப்புலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது வல்லுநர்கள் புவிகாந்த புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தகவல் தொடர்பு முடங்கும், மின் தடைகள் ஏற்படும். இந்த சூரிய புயலால் மனிதர்களுக்கு நேரடியாக எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. அதே சமயம் இந்த சூரிய புயலால் கிரகத்தினுடைய காந்தப்புலம் மற்றும் வளிமண்டலத்தில் இந்த புயல்களில் இருந்து நம்மை பாதுகாக்க முடியும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காந்த புயல் அப்படிங்கிறது ஆண்டாண்டுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். சூரியனில் ஏற்படக்கூடிய இந்த சூரிய புயல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பை பூமிக்கு ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட சில பாதிப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்தும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சூரிய புயல் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டுலேயும் சக்தி வாய்ந்த ஒரு சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்குங்க. இது ஸ்வீடன் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா மின்தடை ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்துச்சு. அதாவது 21 ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தாங்க. பூமியை தாக்கக்கூடிய சூரிய புயலால் சேட்டலைட் மற்றும் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது வெளியிட்டும் இருந்தாங்க ஆய்வாளர்கள். அதே மாதிரி சூரிய புயலின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் முடங்கிறது. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நாடுகளில் இருந்து சமூக வலைத்தளங்களில் வானில் பல வண்ணங்கள் தோன்றியது போல வீடியோக்கள் பரவி இருக்கு. பூமியை தாக்கிய சூரிய புயலால் வானில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவை அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறியிருக்க
இருக்கிறதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் வரும் நாட்கள்லையும் சூரிய புயல் பூமியை தாக்கக்கூடும் அப்படின்னும் எச்சரிக்கையும் விடத்திருந்தாங்க. அதே சமயம் கடந்த ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியான ஒரு சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கிய போது ஸ்வீடன் முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவிலையும் மின்சார உள்கட்டமைப்பு சேதமடைந்ததாக சொல்றாங்க. தற்போது 21 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தகைய சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்கிறது. இந்த முறை சூரிய புயலால் அமெரிக்கா அதிக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்தியா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.